வணக்கம். ஹாப்பி டு மீட் யூ. மணி மேனேஜ்மெண்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்க. நாம் ஏன் சிறந்தவராக நம்மளோட பணத்தை கையாளணும், நம்ம பணத்தை கையாளுறதுனால நம்ம குடும்பம், நம்மளோட சங்கதிகள் எப்படி வளருவாங்க அப்படிங்கிறதுக்கான சீரியஸ். ஆக்சுவலாக ஒரு 10 to 12 பார்ட் வருங்க. மற்ற பார்ட் ரெடியாக இருக்குது. எடிட்டிங்காக வெயிட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களை மட்டும் உயர்த்தாது, உங்கள் சமுதாயத்தையும் சேர்த்து உயர்த்தும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருந்த பழக்கம்தான் பண மேலாண்மைங்க. நிறைய மக்கள், நம்மளோட தமிழ் மக்கள் பண மேலாண்மையில் சிறந்தவங்களாக இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் வறுமையில் பஞ்சத்துல எல்லாம் இருந்தாங்க. அப்போ கூட அவங்களுக்கு கை கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா பண மேலாண்மைங்க. ஃப்ரெண்ட், நல்லா யோசிச்சுங்க. சிறுவாடு சேர்த்தி சொத்து வாங்கிய தமிழச்சி இருக்காங்க. ஒரு விமனால நல்ல முடியுங்க பண மேலாண்மை. ஏன்னா விமன் தோற்றுவிச்சது தான் விவசாயங்க. வேட்டையாடி பிழைச்சிட்டு இருந்த நம்மளுடைய மானுட சமுதாயம் அடுத்த பரிணாம வளர்ச்சி விவசாயத்தில் ஆரம்பிச்சது வேளாண்மையிலனா, என்னோட குழந்தைக்கு, என்னோட குடும்பத்துக்கு ஒருவேளை என் கணவர் வேட்டையாடிட்டு வர முடியலைங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சது தான் விவசாயங்க. அதை பெரிய அளவில் பண்ணாங்க. அப்போ நினச்சி பாருங்க, ஒரு இனக்குழுக்கிட்ட இருந்து இன்னொரு இனக்குழுக்கிட்ட இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சியில தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க. அன்னைக்கு இனக்குழுக்களுக்கு இடையில இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு தாராளமயம், உலகமயம்னு எக்கச்சக்கமான விஷயம் குளோபலைஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கே தெரியாம ஒரு எக்கனாமிக்கல் வார்ஃபேர் நடக்குதுங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புரியாத டேர்ம்ஸாக கூட இருக்கலாம். நம்மளை மேல பொருளாதார போர் தொடுக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நாம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ங்க. அதிகபட்சம் 20 நாள் தொடர்ந்து வீடியோ இருக்குங்க. 20 சீரீஸ் வரலாம் மேபி எடிட்டிங்க்கு அப்புறம். அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயத்த ஷேர் பண்றோங்க. ஹாட் டாபிக் அதை மட்டும் பேசிட்டு போலாங்க, பேச முடியாம இல்லை. பட் திஸ் இஸ் த ஹாட் டாபிக்ங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான என் சமுதாயத்துக்கு தேவையான ஹாட் டாபிக்ங்க. இதை நீங்க சரி பண்ணீங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்க. இல்லைன்னா இந்த இடத்துலயே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது விமனுக்கானதும் கூட, மென்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம் இங்கே ஃபேமிலி மணி மேனேஜ்மெண்ட் தான் பார்க்குறோங்க. அடுத்தது ஆண்டர்ப்ரனர் மணி மேனேஜ்மெண்ட் பார்ப்போங்க, அது செகண்ட் சீரீஸ்ங்க. அடுத்தது பிஸ்னஸ் மணி மேனேஜ்மெண்ட் பார்ப்போங்க. ஸோ நம்ம இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. ஆக நீங்கள் சரியான முறையில் உங்களோட பணத்தை வழி நடத்துனீங்கன்னா உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யுங்க. கடன், இஎம்ஐ ட்ராப்னே ஒரு இடம் இருக்குங்க. லோன் தனிங்க, ஹோம் லோன், கார் லோன் தனிங்க. இந்த மாதிரி உங்களை ட்ராப்ல இருந்து மீட்கிறேங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, நான் கைட் பண்ணுறேன். இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சுங்க, ஏஐ வந்துடுச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் டூல் தரேன் நான். நீங்கள் சிம்பிளாக பண்ணுறதுக்கு பேசிக்ஸும் தரேன் நான், எப்படி பண்ணுறது மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி.
நீங்கள் ஒரு நோட்டு புக்கோடு இருங்க. திரும்ப திரும்ப கேளுங்க புரியலன்னா. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா பண மேலாண்மை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயங்க. நான் இங்கே ஜென்ரல் தான் சொல்வேன், பொதுப்படையான விஷயங்க இது. அப்போ ஜென்ரல் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 1-to-1 கால் எடுப்போம். நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி தரேங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் ஏதோ யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைங்க. ஷார்ட்ஸ் பார்க்கலாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்னோட மணி மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற நேரத்தை ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். என்ன பர்பஸ்க்கு ஃபோன் எடுக்கிறீங்களோ அந்த பர்பஸில் நீங்கள் இல்லைங்க. ஸ்க்ரீன் டைம் 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் தயாராக இருங்க. ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தி சீரீஸ். நன்றி.